இப்போதைக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போற நிலைமையில நான் இல்லை. கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடலான்னு பார்த்தேன். சேரனுக்கும் சந்தாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் போயிட்டு அவங்க வீட்டுல பேசுறாங்க. அப்ப அனிஷும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி சீக்கிரமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நிலா வந்து அவங்க ஒர்க் பண்ற கம்பெனில அந்த ராகவ் வந்துட்டு கூப்பிட்டு கேட்கறாரு, நீங்க வந்து வேற பக்கம் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. நீங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு எப்படி பாப்பீங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டே தரமாட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரவாயில்ல, என்னோட டேலண்ட்டுக்கு நான் இது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க போனாலும் நீங்க இங்கதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசவுமே நிலா வந்துட்டு நான் இப்பவே ரிசைன் பண்ணிடுறேன், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் தராட்டியும் பரவாயில்ல, என்னோட டேலண்ட்டை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. அவர் என்னங்க இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாரு. அப்போ வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க, நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல விடுங்க, வேற ஜாப் எது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறமா இங்க வந்து சேரனும் அனிஷும் பேசிட்டு இருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து நிலாவும் சோழனும் வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அனிஷ் சொல்றாரு. எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. கல்யாண விஷயமா தான், அவங்க கல்யாண விஷயமா தான் பேசுறதுக்கு வந்தாங்க. எனக்கும் ஓகேன்னு சொல்லிட்டேன், வீட்டுல எல்லாம் சொல்லியெல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாது, இங்கேயே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், உங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் சொல்றாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சேரன் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் கூட போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டு சொல்றாரு, இல்ல இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனிஷ் கேட்குறாரு. சந்தாவும் ஷாக் ஆகுறாங்க. ஓகே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏ பையா என்னாச்சு, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறோம், உங்களுக்கு கல்யாணம் ஆனால் தான் அவங்க தம்பி எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அனிஷ், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிலாவும் சோழனும் தான் கல்யாணம் பண்ணாங்க. அதில் வந்து அவங்க ரெண்டு பேருமே இன்னும் சந்தோஷமா இல்லை. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணட்டும், அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தாங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அனிஷும் சந்தாவும் ஷாக் ஆனாலுமே சரி அவர் சொல்றதும் சரிதானே, தம்பிகளுக்காக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அனிஷும் சொல்லிடுறாரு. நீங்க எப்போ சொல்றீங்களோ அப்பவே ஓகே பையா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.